இது ஒரு மீடியம் கிளைசிமிக் இண்டெக்ஸ் உள்ள ஒரு பழம் அப்படின்னு சொல்லலாம். எப்ப நம்ம பயப்படணும்? சர்க்கரை நோய் இருக்கிறவங்க பலாச்சோலை அளவுக்கு அதிகமா, அதாவது நான் சொல்றது ஒரு 75 கிராம்ல இருந்து 100 கிராம் அளவுக்கு ஒரு பழம் அல்லது 2 பழம், இதையே நம்ம ஒரு கட்டு கட்டுறோம் அப்படின்னு வைங்க, அப்ப நம்ம பயப்படணும். கண்டிப்பா ஏகப்பட்ட மாவுச்சத்தை உள்ள ஏத்துறோம் நம்ம உடம்புக்குள்ள, அப்ப நம்ம பயப்படணும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி 1-2 சாப்பிடறதுனால நம்மளுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராதுங்க. எப்ப பிரச்சனை வரும் அப்படின்னா, இந்த பலாச்சோலை மட்டும் இல்லாம பேக்கரி ஐட்டம், பப்ஸ், முறுக்கு, வடை, எண்ணெயில் பொரித்த விஷயங்கள், பிஸ்கட்டு, ஸ்வீட்டு, காஜு கத்திலி, நீங்க இந்த மாதிரி ஏகப்பட்ட ஸ்வீட்டுகளும் தின்பண்டங்களும் நொறுக்கு தீனிகளும் சாப்பிடுவீங்க அப்படின்னா அதுவும் இதுவும் சேர்ந்து உங்களுக்கு பிரச்சனையை உண்டாக்கும். ஆனா நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல பலாப்பழம் ஒண்ணு, ஆனா நான் ரெக்கமெண்ட் பண்ணாத விஷயங்கள்ல இந்த பேக்கரி ஐட்டங்கள், ஸ்வீட்டுகள்லாம் இருக்கு. சோ நீங்க அதை கரெக்டா ஃபாலோ பண்ணி சரிவிகித உணவு முறையை ஃபாலோ பண்ணோம்னா எந்த பிரச்சனையும் வராது. சோ இன்னைக்கு நம்ம பலாச்சோலை யார் யார் சாப்பிடலாம், அதோட நன்மைகள் என்ன, இதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் என்ன